அண்மை செய்தி. நாடாளுமன்ற தேர்தலையொட்டி தமிழகத்தில் முதற்கட்டமாக கடந்த 19ஆம் தேதி தேர்தல் நடைபெற்றது. அதில் தமிழகத்தில் உள்ள 39 தொகுதிகளில் மொத்தமாக 69.72% வாக்குகள் பதிவாகியிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் பாஸ்கர் இணைப்பில் இருக்கிறார். பாஸ்கர், வணக்கம். கூடுதல் விவரம். நேற்று 69.46% வாக்குப்பதிவு என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில தற்போது 69.72% வாக்குகள் பதிவாகிறதாக தேர்தல் ஆணையத்தின் மூலமாக தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தருமபுரி தான் அதிகம் அளவுக்கு வாக்கு சதவீதம் என்பது பதிவாகிறது. அந்த வகையில பார்க்கும்போது முதல்ல திருவள்ளுவர் எடுத்துக்கொண்டால் 68.59%, வட சென்னையில 60.19%, ஸ்ரீபெரும்புதூர்ல 60.25%, காஞ்சிபுரத்துல 71.68% பதிவாகிறது. கிருஷ்ணகிரியில 71%, திருவண்ணாமலையில 74%, ஆரணியில 75%, விழுப்புரத்துல 76%, ஈரோடு 70%, திருப்பூர்ல 70%, நீலகிரியில 70%, அதே போல கோவையில 64.89% பதிவாகியிருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று 69.42% வாக்கள் பதிவாகக்கூடிய நிலை என்று அறிவிக்கப்பட்ட நிலையில 69.7% பதிவாகிறது கூட தகவலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆனால் நாடாளுமன்ற தொகுதியை உள்ளடக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் எவ்வளவு வாக்குகள் பதிவாகியிருக்கிறது, அதாவது மொத்த வாக்காளர்கள் சட்டமன்ற தொகுதிகள் எவ்வளவு, அதுல வாக்கு செய்த வாக்காளர்களுடைய முழு விவரம் என்பது தற்போது வரை வெளியிடப்படவில்லை. அந்த முழு விவரம் என்பது வெளியிடப்பட வேண்டும் என்பதுதான் அனைவரும் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஆனால் சதவீதம் என்ற அடிப்படையில் தான் 69.72% நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் முதல் கட்டமாக நடைபெற்ற தமிழகத்துல 39 தொகுதியிலும் இந்த பதிவான வாக்கு சதவீதம் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. 6.94% என்று அறிவிக்கப்பட்ட நிலையில 6.972% என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தர்மபுரியில 81% வாக்குப்பதிவாகிறது. மத்திய சென்னையில 53% வாக்குகள் பதிவாகிறதாகவும், தர்மபுரிக்கு அடுத்தாக கள்ளக்குறிச்சியில 79% வாக்குகள் பதிவாகிறதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வாக்கு சதவீதத்துல சிறு வாக்கு சதவீதத்துல மாற்றங்கள் வரலாம் என்று கூட தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரகாஷ் தெரிவித்த நிலையில தற்போது அந்த விவரங்கள் வெளியிட்டிருக்கிறது. ஆனால் சட்டமன்ற தொகுதிகள் வாரியாக வாக்கு சதவீதம் எவ்வளவு என்பது குறித்தான முழு விவரம் தற்போது வரை வெளியிடப்படவில்லை. விரிவான தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.